நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட், பரந்தூர் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸு ப்ளஸ் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் 3 ஒரே இடத்துல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் பார்த்து அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஆன் ரோடு மேலே உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்து அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டாக இருக்குது, ப்ளஸ் கமர்ஷியல் ஃப்ளாட்டும் இருக்குது. இதில் இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்த பிளேஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த லேஅவுட்டு பார்த்தி அப்படின்னா இந்த லேஅவுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்ட லேஅவுட்டு கிடையாது, ஆல்ரெடி பழைய லேஅவுட்டு டிடிசிபியில் ரெகுலரைசேஷன் பண்ண லேஅவுட்டு. ஸோ இங்கே ரோடு உங்களுக்கு எல்லாமே தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபியூச்சர் எல்லாமே அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன அப்படின்னா இங்கே ஃப்ளாட்டோட சைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 சதுரடியிலேருந்து 2400 சதுரடி வரைக்கும், அதாவது கிரவுண்ட்லேருந்து 1 கிரவுண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அதுபோக உங்களுக்கு ஆன் ரோடு மேலே உள்ள கமர்ஷியல் ஃப்ளாட்டும் 5000 சதுரடியிலேருந்து 17000 சதுரடி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் வருது. உங்களுக்கு நம்ம சைட்டை தாண்டி ஒரு 500 மீட்டரில் கிண்டி கத்திப்பாரா ஃப்ளைஓவர் மாதிரி நார்மல் என்ஹெச்ஏரோடையும் இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேயும் கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. கனெக்டிவிட்டி பண்ணுற அந்த பிளேஸில் தான் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ்ஸு மெட்ரோ ஸ்டேஷனும் நம்ம சைட்டோட நியர்பை தான் வருது. ஸோ ஒரே பிளேஸில் உங்களுக்கு ஏர்போர்ட் வந்துடும், ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்துடும், மெட்ரோ ஸ்டேஷன் வரும். ஸோ அந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருவெரும்புலத்தை தாண்டி சுங்கவரச்சத்திரத்துலேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டரில் இந்த எக்ஸாக்ட் வில்லேஜ் பேர் தொடூர்னு சொல்லுவாங்க. அந்த வில்லேஜில் தான் இந்த ப்ராஜெக்டு இப்போ அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த கமர்ஷியலுக்குள்ளே 2 பக்கம் ரோடு, மொத்தம் ஒரு 14000 சதுரடிக்குள்ளே அந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரியே உங்களுக்கு அப்ரூவ்டு ஃப்ளாட்டும் உங்களுக்கு இந்த பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த 600 சதுரடிலேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அப்ரூவ்டு ஃப்ளாட்டோட அந்த பிளேஸ் தான் நீங்கள் பார்த்துருக்குது ஏர்போர்ட்டோட திடீட்டாங்கி. இது இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இதில் நம்ம லொக்கேஷன் மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். நம்ம சைட்டை தாண்டி கிண்டி கத்திப்பான மாதிரி பெரிய பிரித்து கொடுக்குறாங்க. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ஹெச்லேருந்து அந்த கனெக்டிவிட்டி ரோடு ப்ளஸ் அந்த என்ஹெச்ஐயே ஒட்டி சென்னை டு பெங்களூர் என்ஹெச்சை ஒட்டி மெட்ரோ ப்ராஜெக்ட்டு எல்லாமே கொண்டு வந்து கனெக்டிவிட்டி கொடுத்து இந்த ஏர்போர்ட்டோட டெர்மினல் பில்டிங்கு எல்லாத்துலேயும் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மெட்ரோவுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூர் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டாப்பு ப்ளஸ் உள்ள டெர்மினல் பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்டாப் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ரன்வே கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 ரன்வேக்கு இடையில பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ ஸோ ஃபியூச்சரில் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு, பெங்களூர்லேருந்து வர்றவங்களுக்கு நம்ம சைட்டு பார்த்தி அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆன் ரோட் நிலையே இருக்கிறதுனால ஃபியூச்சரில் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹப்பாவையோ இல்லை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம சைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாகவே இங்கே இப்போ அவைலபிள் பார்த்தி அப்படின்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதுவுமே டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு, லீகல் 50 வருஷத்துக்கு உண்டான லீகல் எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரும். மேலும் இந்த சைட்டை பற்றி ஏர்போர்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஏர்போர்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு 30,000 கோடி ரூபாயில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது 32,000 கோடி ரூபாய் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையம் அமைய உள்ள பரப்பின் அளவு 700 ஏக்கர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் 4 கட்டங்களாக கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டுமான பணிகள் ஜனவரி 2026ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2029ஆம் ஆண்டில் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 2 விமான ஓடுபாதைகள் அமையும் வகையில் விமான நிலையம் கட்டப்படுகிறது. விமான நிலையத்தில் 3 முனைய கட்டடங்கள் அமைய உள்ளது. அதோடு 2,30,000 சதுர மீட்டரில் கார்கோ பகுதியும் அமைகிறது. பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைய உள்ள பகுதியில் 47.46% விவசாய நிலமும்
16.35% தரிசு நிலங்களும் உள்ளன. சாலைகள், அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், கிராம குடியிருப்புகளிலும் குறிப்பிட்ட சதவிகிதத்தில் உள்ளது தெரியவந்துள்ளது. இது தவிர சென்னை பெங்களூரு 6 வழி விரைவு சாலையை விமான நிலைய பகுதிக்குள் இணைப்பதற்கு கிளேஓவர் பாலம், சென்னை நகர் பகுதியிலிருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரத்யேக சரக்கு முனையம், தளவாட மையம், விமானம் கேட்டரிங், ஏவியேஷன் அகாடமி, MRO வசதிகள் ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளன. இன்னும் பல விவரங்கள் இடம்பெற்றுள்ள 19 பக்க அறிக்கையை காண அனுமதி கிடைத்தவுடன் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான டெண்டர் கோரப்படும். கடந்த வாரத்தில் பரந்தூரில் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளில் மாநில அரசு சிறப்பு அலுவலர்களை நியமித்து பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது சுற்றுச்சூழலுக்கான அனுமதியும் கோரியிருப்பதன் மூலம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது என தொழில் வளர்ச்சித்துறை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பிளேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 2030-32 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு 7,000 ரூபாய்க்கு மேலே போகும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.